ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சியஸ்டா. நம்ம இப்போ ஆரம்பனாக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். மை பொசசிவ் கிங். தமிழில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதனால் ஹெட்செட் மாற்றிக்கோங்க. கார்த்திகா சிஸ்டர், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேடா, இன்ட்ரோலாம் எதுவும் இல்லை, நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப தீவிரமாக. உங்கள் மூஞ்சி ஃபுல்லாக ஸ்மைல், உங்கள் லிப்ஸ்லேருந்து ஸ்மைல் ஃபேவரட் ஆகவே இல்லை. நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த சைட்லேருந்து, அண்ணி எனக்கு ரொம்ப குளிருதா அண்ணி. என்ன குளிருதா? ரொம்ப குளிருதா அண்ணி. ஆமாம், அவங்க அவர் வெளியே போயிருக்காரு, ஏதோ ஒர்க். ஆமாம், ஸ்டூடியோவில் போயிட்டாரு. கடுப்பாக இருக்கு. ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஷையான ஸ்மைலி அனுப்புகிறீங்க. என்ன எதுக்கு ப்ளஷ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து அந்த பர்சன் அனுப்புகிறாங்க. இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தான் உங்கள் லேப்டாப்பில் நம்ம யோங்கியோட ஒரு ஹாட்டான 2-3 பிக் எடுத்து அந்த பர்சனுக்கு அனுப்புகிறீங்க. அந்த பர்சன் அதை பார்த்துட்டு, ஐயோ அண்ணி எனக்கு ஷையாக வருது, இதை தான் நான் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கேனே. அச்சோ அண்ணி, அவர் வேற இங்கே இல்லை அண்ணி, நீங்கள் வேறு சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி இப்போது சிஎஸ் தான் ரொம்ப ரொம்ப ப்ளஸ் ஆகிட்டு இருக்கா. அவள் அந்த ஃபோட்டோவை பார்த்து ப்ளஸ் ஆகிட்டு இருக்கா. நீங்கள் என்னடி குளிர் போயிடுச்சா? இவர் ரொம்ப ஹாட் அண்ட் செக்ஸியாக இருக்காருடி, உனக்கு அந்த குளிர்லாம் போயிடும். இப்போ இவங்க உன் பக்கத்தில் இருந்திருந்தா மேபி உன்னோட குளிரை போக்கியிருப்பார். ஸோ அதனால தான் நான் உனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சுவிட்டேன். நல்லா ஹாட்டாக இருக்கும்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆகிட்டு இருக்கீங்க. அண்ணி நீங்கள் ஏன் இப்போ ப்ளஸ் ஆகுறீங்க? அதுவா அடைச்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிஎஸ் சொல்கிறா. அப்போ நீங்கள் அது இல்லடி, அது சுகா வேற ரொம்ப அழகா பொண்ணுக்குட்டி மாதிரி அழகா இருக்காண்ணா, அதான் எனக்கே பார்க்க தோணுது. ஓஹோ அப்படியா விஷயம்? சரி இருங்க, ஆரம்பனாக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஐயோ என்னடி பண்ணுற? வேணாம், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நான் இரு ஆரம்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிஎஸ் ஆரம்புக்கு மெசேஜ் பண்ண போயிடுறா. சிஎஸ் யார் அப்படின்னா ஆரம்பனோட தங்கச்சி. உங்களுக்கும் ஆரம்புக்கும் மேரேஜ் ஆல்ரெடி ஆகிருக்கும். ஸோ நீங்கள் 2 பேரும் ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கும் போது தெரியாமல் நீங்கள் வளரி விட்டுடுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு சிஎஸ் ஆன்லைன்லேயே காணும். நீங்கள் சிஎஸ் எங்கே இருக்க? உன்னை நான் என் பொண்ணா நினச்சிக்கிறேன், ப்ளீஸ் டி சொல்லிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சி கூத்தாடி ஒரு மெசேஜாக அனுப்பிச்சிட்ருக்கீங்க. பட் சிஎஸ் பார்க்கவே இல்லை. அச்சோ, அவன் சரியான பொசசிவ் கிங்கு. ஐயோ இவன் வேறு என்ன சொல்லி வச்சான்னு தெரிலையே, இவளை நம்பவும் முடியாது, ட்ரிபிள் மடங்காக போட்டு கொடுத்துருவா. என்ன நடக்கும்? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்களால் பொறுக்க முடியல. ஸோ அதனால் நீங்கள் சிஎஸ்க்கு கால் பண்ணி விட்டுறீங்க. இப்போ சிஎஸ் ஃபோன் அட்டன் பண்ணுறா. அவள் அந்த சைடில் இருந்த ஹலோன்னு சொல்கிறதுக்குள்ளேயே நீங்கள் பைத்தியம், மென்டல், எரும மாடு, எத்தனை மெசேஜ் பண்ணுற, ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறியா, லூஸு, எங்கே போன நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு திட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த சைட்லேருந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு உங்களுக்கு அப்படியே வைட் ஐஸில் நீங்கள் நம்ஜோன். நான் தான். நீங்கள் எப்படி அங்கே எப்படி? ஏன் தங்கச்சி வீட்டுக்கு நான் போகாமல் வேறு யார் போவா? அது சரி, அவகிட்ட கொடுங்கல்ல. என்கிட்டலாம் பேச மாட்டீங்களோ? என்ன ஆரம், வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லையே, நல்லா தான் இருக்குது. ப்ளீஸுங்க, நீங்கள் கெரோ கிட்ட ஃபோனை கொடுக்குறீங்களா? அவகிட்ட கொஞ்சம் பேசணும். அவள் தூங்கிட்டுருக்கா, டேப்லெட் போட்டிருக்கா. இவங்க பார்த்துக்க மாட்டாரா?
இவங்க ஸ்டூடியோ விஷயமா வெளியே போயிருக்கான், நாளைக்கு தான் வருவான். அதனால தான் நான் பார்க்க வந்தேன். ஓ சரி சரி, நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க? 10 நிமிஷத்தில் ரெடியாரு, நான் வரேன். ஏன் கோவமாக இருக்கீங்க? ஆமாம், நான் ஏதோ ஒரு மெசேஜ் பார்த்தேனே. ஐயோ பூச்சி பூச்சி. எந்த மெசேஜ் ஆரம்? ஆ க்யூட்டா பூனைக்குட்டி மாதிரி ஹாட் அண்ட் செக்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை நான் பார்த்தேன். இல்லையே, நான் அனுப்பலையே. என்ன பார்த்தேன்னு தான் சொன்னேன், நீ அனுப்பினா நான் கேட்டேனா? ஐயோ போச்சு, என் மாய நானே சனிய. ஆரம் அப்படிலாம் இல்லை, நானும் கெரோஸ் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஏன்? ஓ அப்படி என்ன வேணால் பேசுவீங்க அப்படி தானே? அப்படிலாம் இல்லை. இருக்குடி உனக்கு. நைட் ரெடியாரு, ஐ வில் பி கம்மிங் மை பேபி கேர்ள். ஐயோ நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன். என்ன எங்கே போகிற? அம்மா வீட்டுக்கா? அப்படியா, சரிப்பா. நிஜமாவா? போடி, என்னை தாண்டி நீ எப்படி போகிறேன்னு நானும் பார்க்குறேன். பிடிச்சலாம் போ. டே ஆரம், ஓவராக பேசிட்டு இருந்தேன்னு வை, உனக்கு அவ்வளோதான். என்ன என்ன சொன்ன? மரியாதை குறையுதே. இல்லை இல்லை, ஐயோ என் போய் நானே கண்ட்ரோல் பண்ணாம. இல்லை நம்ஜுனா, அது ஃப்ளோவில் வந்துருச்சு. என்ன ஃப்ளோவில் வந்துருச்சா? ஓ அப்போ நான் இல்லைன்னா நீ இப்படி தான் பேசுவேன். ஐயோ இல்லை இல்லை, நான் அப்படிலாம் பேச மாட்டேன். அதான் பார்த்தேனே பேசுகிறத. ஐயோ நம்ஜுனா, உன் தங்கச்சி என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? எனக்கு எதாக இருந்தாலும் என் தங்கச்சி தான், அவள் என்ன சொன்னாலும் நான் பிளைண்டாக நம்புவேன். ஐயோ உனக்கு இருக்குடி, ஒரு நாள் நீ மாட்டாமையா போயிடுவேன். என்ன? நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ ரெடி ஆகி இல்லை, நான் சொல்கிறத நீ கேட்கலனா உனக்கு பனிஷ்மெண்ட்டு கம்மியாக இருக்கும். நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன், நான் இஷ்டத்துக்கு தான் ஆடுவேன்னு வையே, அப்புறம் பனிஷ்மெண்ட் ட்ரிபிள் மடங்காயிடும். நான் ஒரு தடவை பண்ணுறதுக்கே உன்னால் நடக்க முடியாது. ஸோ பார்த்துக்கோ. லூசு பயில உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணணும்? அழகா ஹெட் சாரி கட்டிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு கண்ணில் அப்படியே காஜல் அப்பி வந்துட்டு ஃபுல்லாக லிப்ஸ்டிக் போட்டு அப்படியே செக்ஸியாக வெயிட் பண்ணேன். மாமா உனக்காக வெயிட்டிங். போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. இப்போது சிஎஸ் தான், என்ன அண்ணா இன்னைக்கு ஃபுல் ஃபார்மில் இருக்க போல் அப்படிங்க, சின்ன பிள்ளை பேசுகிற மாதிரி பேசு. ஐயோ அண்ணா, நான் அம்மாவாக போகிறேன். நீ அம்மாவானாலும் நீ எனக்கு சின்ன பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே ஜின் வருவான், அண்ணா வராரா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவன் வருவான், உன்னை பார்த்துப்பான், இவங்க வர வரைக்கும் அவன் கூட இரு. ஐயோ அண்ணா அவன்கிட்ட விட்டுட்டு போகாதண்ணா. ஏன்டி? சாவடிப்பான் நான் பேசி பேசி, என்னால் முடியலை, இன்னைக்கு உன் தலையெடுத்த தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிளம்பி போயிட்டுருக்கான், உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்துட்டுருக்கான். இப்போது சிஎஸ் உங்களுக்கு தான் கால் பண்ணுறா. நீங்கள் அந்த ஃபோனை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப வெறியாகுது. அந்த ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு, குள்ள பிசாசு நான் எப்பே நீலாம் ஒரு ஆளாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்கீங்க. பட் அவள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவள் வாட்டுக்கு சிரிச்சிட்ருக்கா. அவளுக்கு சிரிப்பை தாங்க முடியல. அண்ணி நீங்கள் அவ்வளோதான், என்ஜாய் பண்ணுங்க, ஜாலி தான், வேறு லெவல். ஆல்ரெடி 2 குழந்தைங்க வச்சுருக்கீங்க, இதில் இன்னும் 3rd பேபிக்கு வேறு பிளான் போட்டிங்களா? லூசாடி நீ, என்னடி போட்டு கொடுத்த? நான் எதுவுமே போட்டு தரலையே. அப்புறம் என்ன அவன் எதுக்கு அப்படி கேட்டுட்ருக்கான்? அதுவா,
நான் உனக்கு தீவிர மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் வேற சிரிச்சுட்டே இருந்தேன்னா, அண்ணா எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கி பார்த்துச்சு. பார்த்து எல்லா மெசேஜையும் ரீட் பண்ணிடுச்சு. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு நானா இது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நீ ஏன் கால் பண்ணியா, நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிஎஸ் சிரிக்கிறா. அப்போ நீங்கள் ஏன்டி இப்படி பண்ண, நீலாம் ஒரு ஃப்ரெண்டா? இப்போது நான் ஃப்ரெண்ட் இல்லை, என் அண்ணாவோட தங்கச்சியாக பேசிகிட்டு இருக்கேன். உன்னை சாவடிக்க போகிறேன். அவனும் நீ பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீ பேசுகிறது கேட்டுட்டு ஆடிட்டுருக்கான். அண்ணா ஆல்வேஸ் பி மை பிரதர். சிரிக்காத. என்ன அண்ணி, அண்ணா சொன்ன ப்ராடக்ட்லாம் போட்டு அப்படியே ரெடியாகி அழகாக இருக்கீங்களா? எனக்கு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புறீங்களா? இதுக்கு செல்ஃபி தான் ஒரு கேடு. சரி சரி நீ ஃபோனை வை. எனக்கு ஜேகேக்கு ஜிபின்க்கெலாம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலை? இல்லை, அண்ணா எல்லாத்தையும் ஆல்ரெடி உடைப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பண்ணுற செயலில் பெட்டு உடையிறது கூட வாய்ப்பு இருக்குது. உன்னை அடிக்க போகிறேன்டி. ஸோ அதனால் 4-5 பெட்டு வாங்குறதுக்குனா நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ அண்ணி நீ என்ன பண்ணுற, ஒரு நல்ல ஐடியா தரேன். பெட்டை கீழே எடுத்து போட்டு பண்ணிடுங்க. பிகாஸ் பெட்டும் மிச்சம், எங்களுக்கு காசும் மிச்சம் இல்லையா? அடியே வந்தன் பையு, உன்னை நான் எதை கொண்டு அடிப்பேனே தெரியாது. மை செல்ல அண்ணி, அது நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதனால் அவங்களால என்னை அடிக்க முடியாது. ஓகேவா? வேக்கையெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிங்க தான் தெரியும். ஆமாம், காலிங் பெல் சவுண்டு கேட்குது. அண்ணா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அச்சோ, எல்லாம் ஒன்றால தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ட்ரன்ஸுக்கு ஓடி போய் அப்படியே நிற்கிறீங்க. கதவை திறக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி கீழே கொஞ்சம் நின்றுட்டுருக்கீங்க. ஹாரம் ஒரு ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக மல்லிப்பூ சுற்றிட்டு அதை ஸ்மெல் பண்ணிகிட்டே அவங்கள பார்க்குறான். டாப் டு பாட்டம் நீங்கள் ஆரம் சொன்ன மாதிரி ஒயிட் சாரி தான் கட்டியிருக்கீங்க. அதில் அவங்க ஹிப் ரிவீலிங்காக தெரியும். அதை பார்த்த உடனே ஆரம்க்கு ஹைப் ஏறிடுச்சு. இதில் மல்லிப்பூ ஸ்மெல் வேறு ரொம்ப ஹைப்பாகி அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து வாலில் பின் பண்ண மாதிரி நிற்க வச்சுட்டு நீங்கள் ஆரம்ப பார்க்கவே இல்லை, கீழே குனிஞ்சிட்டே தான் இருக்கீங்க. ஐய் என்ன பாரு. ஹோய் பொண்டாட்டி. ஓய் பொண்டாட்டி. எனக்கு ரொம்ப ஷாய். என்னடி ஷாய்? ஏதோ நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. இப்போ என்ன ஷையாக இருக்குன்ற? ஏன் என் மாமனை பார்க்க மாட்டியா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஆரம்ப லைட்டாக நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப ப்ளெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் திரும்பி கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அப்போ ஆரம் ஒரு ஹேண்ட் உங்கள் சீக்ஸில் வச்சு நிமித்தின மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸில் வந்து லைட்டாக கிஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் ஆரம் சொல்லு. ஆரம் நம்ம கடிக்காத வலிக்குது. ஆரம் நம்ம லிவிங் ஏரியாவில் இருக்கோம். இது பெட்ரூம் இல்லை. தெரியும், வீட்டில் தான் யாரும் இல்லைல்ல. வலிக்குதுடா. என்னடி டா போட்டு கூப்பிடுற? என்னங்க? சும்மா இருடி, நான் ஹைப்புக்கு போயிட்டேன். ஆரம் ப்ளீஸ் வாங்க, ரூமுக்கு போகலாம். ஆரம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடுறீங்க. ஏய் என்னடி இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான்.
ரூமுக்கு போகலாம். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள அழகா தூக்கிட்டு அவங்கள கிஸ் பண்ணிக்கிட்டே ரூமுக்கு தூக்கிட்டு போகிறான். ஆரம் அவங்கள ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே அவங்க பெட்டில் போட்டுட்டு அவன் மேலே ஓவர் ஆகுறான். அவங்க 2 ஹேண்டையும் விரிச்சிட்டு இன்டர்லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவங்க மேலே அப்படியே படுத்துட்டு அவங்க 2 ஐயும் பார்க்குறான். நீங்களும் ஆரம்பம் மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் இன்னும் கீஸை பிரேக் பண்ணவே இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த கீஸ் இன்னும் அப்படியே டீப்பன் ஆகுது. நீங்களும் போக போக அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ 2 பேரும் ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு கிஸ் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் பயங்கரமாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் எதுவும் சொல்லலையே. ஐயோ இவன் இதை நீங்கள் கேட்காம விட மாட்டான் போலையே. என்ன இவங்க பார்த்தா பூனைக்குட்டி ஹாட் அண்ட் செக்ஸி வைல்டு கேட்டா? அப்போ நான் யார்? அது அது அரம அது தம்ஜனா. சொல்லடி, நான் யார் உனக்கு? அது அது நான் சும்மா சொன்னேன். ஹோ, சும்மா சொன்னியா? சரி அப்போ இரு, யார் வைல்டு கேட்டு யார் பூனைக்குட்டின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அவனோட ஹேண்ட் எங்கெங்கேயோ ப்ளே ஆகுது. உங்களுக்கு ரொம்ப ஹைப் ஆகுது. ஆரம் ஆரம் நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்புக்கு இன்னும் பயங்கரமாக மூடி ஏறுது. இப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ ஆரமும் நீங்களும் ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே ஒரே பெட்ஷீட்குள்ளே படுத்துட்ருக்கீங்க. ஆரம் உங்களை இன்னும் கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் ஹேண்ட் உங்கள் பாடி ஃபுல்லாக ரோம் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆரம் ஆரம் சொல்லுடி, போதுமே. ஏய் பேபி கேர்ள், நான் இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணலடி. என்ன நீ எதுக்கே போதுன்ற? ஏதோ நம்ம புதுசாக பண்ணுற மாதிரி சொல்கிற. ஆரம் கடிக்காதடா, நீ எப்போ பாரு கடிக்கிற. அந்த பைட் தான் என்னோட அடையாளம். யோர் மைண்ட் ப்ராப்பர்ட்டி, அதை காமிக்கணும்ல. ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இங்கே பாருடி. சொல்லு. அவன் உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா பேபி கால்? வேணாமே, எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் உங்களுக்கு ஃபிங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்களால சுத்தமாக முடியல. ஆரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹைப்புக்கு போயிடுறீங்க. ஆரம் அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அவங்க லிப்ஸில். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு அந்த ப்ளஷர் அவ்வளோ ப்ளஷராக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் இப்போ அவன் உங்களுக்குள்ளே இன்செர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் 2 பேரும் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேருக்குமே ஹைப்பு வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு. 2 பேராலையும் அதை ஹெவன்லி ஃபீல் உங்கள் 2 பேர்த்துக்கும். இப்போ ஆரம் செம்ம டயர்டா உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிறான். நீங்கள் ஆரமாக பார்த்து முறைச்சிட்டு பொறுக்கி 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 நாயே, ஒரு ரவுண்டு தானே சொன்னேன், 5 ரவுண்டுடா. நீலாம் மனுஷனா வேறு எதுவுமா? பத்தாததுக்கு எல்லாம் நான் ஓட்டுவானுங்க நாளைக்கு காலையில். ஏன்டி? ஆல்ரெடி எல்லாரும் பெட்டு வாங்கிட்டு வரோன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க?
பேபி ஐ எம் born டு destroy எவ்ரிதிங். ஸோ அதனால் அதுவும் அப்படி தான் இருக்கும். பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா பக்கத்தில் பெட்டு உடஞ்சி கிடக்கு. கெரோ சொன்ன மாதிரி இப்படி ஆயிடுச்சு. சிம்மு நாளைக்கு அவனுங்களை போய் நான் எப்படி முழிப்பேன்? தட்ஸ் யுவர் ப்ராப்ளம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கீழே தரையில் தான் படுத்துருக்கீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு கால் வருது. நீங்கள் அலறி அடித்து எந்திரிச்சு ஃபோன் எடுக்கிறீங்க. பக்கத்தில் ஆரம் தூங்கிட்டுருக்கான். ஆஃப் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை திரும்பி இழுத்து உங்களை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். நீங்கள் அந்த ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கெரோ தான். அண்ணி சின்னடி பொண்ணுக்கு பிரச்சனை என்ன? பெட்டு உடஞ்சிருச்சாமே கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளே எப்படி தெரிஞ்சிச்சு? அதுவா, நாங்கள் சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கிங்காக எந்திரிச்சு உட்காடுறீங்க. ரொம்பலாம் ஆசைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கேள்விப்பட்டேன், அது தெரிஞ்ச விஷயம் தானே. உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. நீங்கள் ஆரம்பமாக தான் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஆரம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உங்களை டைட் ஹக் பண்ணி உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். சும்மா இருடா, உன் தங்கச்சி தான் பேசு. நான் வாட்டுக்கே கிஸ் பண்ணுறேன்டி. சும்மா இருடா. அண்ணி என்ன அங்கே சத்தம்? ஐயோ பொறுக்கி நாயே, சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்லு பேபி என்ன ரவுண்ட் போகலாமா? சும்மா இருடா, ஏன்டா அப்படின்னு டார்ச்சர் பண்ணுற? ஐயோ அண்ணி, அண்ணா ஏதோ உங்ககிட்ட சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் தப்பான நேரத்தில் கால் பண்ணலையே. அடிங்க, உன்னை அடிக்க போகிறேன்டி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஆரம் அப்படி சொல்லிட்டு உங்களை திரும்பியும் போட்டு உங்கள் மேலே ஏறி உட்காண்ட்ருக்கான். ஐயோ உனக்கு என்னடி இப்போ பிரச்சனை? சரி ஜேகே ஜிம்னு வருவானுங்க, கதவை திறந்து விடுங்க. ஏன் இப்போ வர வேணாம்? அப்போ இன்னும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ் இங்கேருந்து கத்துறா. அப்போ யூங்கி ஃபோனை வாங்கிட்டு லூஸு, அவனுங்க 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, உனக்கு என்ன அப்படியே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். அப்போ ஆரம், செல்லக்குட்டி செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? பொறுக்கி நாயே என்னை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. பட் ஆரம் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஓகே ஆர்மிஸ், இந்த 1 ஷாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த 1 ஷாட் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்திகா சிஸ்டர் என்ஜாய் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாவோட இன்னும் நிறையா பிட்டு போட்டுடுறேன், டெய்லியும் விட்டாக போட்டுடுறேன். ஓகேவா? ஓகே ஹர்மீஸ், இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், லவ் யூ ஆல். சாப்பிட்டுங்க. குட் நைட்.